இந்த வெத்தலை கொடி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. அதுவும் குறிப்பாக நம்ம வீட்டில் இவ்வளவு அடர்த்தியாக வளர்ந்துக்கிட்டே வர்றதை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுறீங்க, நாங்களும் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் என்னவோ ஒரு காரணத்தினால தயக்கமாக நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறீங்க, வெத்தலை கொடி வீட்டில் வளர்க்கலாமா, அப்படி வளர்ப்பதால் வீட்டிற்கு நன்மையா தீமையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு விருட்சத்தை வீட்டில் வளர்க்கறதுக்கு, ஒரு செடியை வீட்டிலே வளர்ப்பதற்கு நாம் நன்மை தருமா தீமை தருமா அப்படின்றது எப்போவுமே கேட்கக்கூடாதுங்க. இந்த பசுமை தரக்கூடிய இயற்கையாக விளையக்கூடிய இந்த மரம் செடி கொடிகள் எல்லாமே வளரணும்னா நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அதனால் இது வளர்க்கலாமா இது வளர்க்கக்கூடாதா அப்படின்றதெல்லாம் கேட்பது அறியாமையின் காரணமாக கேட்குறீங்க. இதில் சிலர் குழப்பியே விட்டுடுறாங்க, இந்த செடி வளர்க்கக்கூடாது அந்த செடி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிற காரணத்தினால எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த செடியை மட்டும் கிடையாதுங்க, இந்த பூஜை பண்ணக்கூடாது அந்த பூஜை